இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பயணிகள் திட்டம் மகப்பேறு உதவித்தொகை இறுதி வடிவம் பெறுகிறது. டத்தோஸ்ரீ ரமணன். சிங்கப்பூரில் பணியாற்றும் மலேசியர்களுக்கான பயணிகள் பாதுகாப்பு திட்டம் மற்றும் தாய்மார்களுக்கான பேறுகால உதவித்தொகை ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கான சட்டப்பூர்வமான ஆய்வுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு அமைப்பின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள இந்த இரு திட்டங்களும் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக விரைவில் முன்வைக்கப்படவுள்ளன. இத்திட்டங்கள் எவ்வித தடையும் இன்றி செம்மையாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் அதற்கான வழிமுறைகள் தற்போது நுணுக்கமாக ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று அங்குள்ள விஸ்மா பெர்னாமாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரமணன், இந்த திட்டங்கள் குறித்து பரிந்துரைகள் மிக விரைவில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். நிதியுதவி வழங்கும் நடைமுறைகள் தற்போது இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகுந்த நேரத்தில் வெளியிடுவார் என்று கூறினார். 10 ஆண்டுகால காத்திருப்பு. பஹாவ் செயின்ட் ஹெலியர் தமிழ் பள்ளியின் இணை கட்டடம் நிர்மாணிப்பு. நெகிரி செம்பிலான் பஹாவ் செயின்ட் ஹெலியர் தமிழ் பள்ளியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முடங்கி கிடந்த இணை கட்டட பணி தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 6 வகுப்பறைகள் மற்றும் ஒரு கணினி அறையை கொண்ட இந்த கட்டடம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் கூறினார். கடந்த 2015ஆம் ஆண்டிலேயே நிறைவடைந்திருக்க வேண்டிய இத்திட்டம் பல்வேறு காரணங்களால் பாதியிலேயே நின்றது. இந்த நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ அண்மையில் இப்பள்ளிக்கு வருகை தந்து பணிகளை விரைந்து முடிக்க உறுதியளித்திருந்தார். அதன்படி கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக அரசாங்கம் 8 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமாக நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. தற்போது பள்ளி மேலாளர் வாரியம் எஞ்சிய பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக அருள் சொன்னார். அவர் நேற்று காலை சக ஆட்சிக்குழு உறுப்பினரான தியோ காக் சியாங், ஜெராம் பாடோங், சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஜைடி உள்ளிட்டோருடன் நேரில் சென்று கட்டட பணியின் முன்னேற்றத்தை பார்வையிட்டார். 31.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் வேட்டையில் பென்டானைல் கலக்கப்பட்ட 400 வேப் கேட்ரிட்ஜுகள் பறிமுதல். ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் ஃபென்டனைல் அடங்கிய 400 வேப் கேட்ரிட்ஜுகள் போலீசார் பறிமுதல் செய்ததோடு 31 மற்றும் 33 வயதுடைய 2 ஆடவர்களையும் கைது செய்ததாக புக்கிட் அமான் போக்குவரத்து குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் உசைன் உமர் கான் தெரிவித்தார். பூச்சோங்கில் உள்ள பண்டார் கிண்டாராவில் ஒரு பட்டறையில் நடத்தப்பட்ட முதல் சோதனையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பின்னர் ஒரு காரில் கண்டெடுக்கப்பட்ட 212 கிலோ எடையுள்ள சந்தேகத்திற்கு இடமான மீதாபைத்தமைன் அடங்கிய 200 பொட்டலங்களை கடத்தியதாக நம்பப்படுவதாக அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டதோடு வேப் காட்ரிட்ஜுகளுடன் 404.12 கிலோ எடையுள்ள சந்தேகத்திற்கு இடமான போதைப்பொருள் அடங்கிய 389 பொட்டலங்களும், போதை மாத்திரைகள் 5 மாத்திரைகள் அடங்கிய 1975 அலுமினிய தகடு பொட்டலங்களும் கண்டெடுக்கப்பட்டன என்றும் உசைன் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 31.6 மில்லியன் ரிங்கிட் ஆகும். மேலும் இரவு விடுதிகள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களில் இக்கும்பல் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு புதிய மேலாண்மை முறையா? வதந்திகளை மறுத்தார் ரமணன். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான புதிய மேலாண்மை முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தப் போவதாக வெளியான செய்திகளை மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பெரிய அளவிலான கட்டணங்களை வசூலிக்கும் இடைத்தரகர்கள் இன்றி நிறுவனங்கள் நேரடியாக வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த வகை செய்யும் மென்பொருள் ஒன்றுக்கு மலேசியா மாறவிருப்பதாக ப்ளூம்பர்க் தகவல் வெளியிட்டுள்ளது. அதோடு ஒவ்வொரு தொழிலாளர் விண்ணப்பத்திற்கும் நிறுவனங்களுக்கு $1000 அதாவது 4700 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. 2 தகவலையும் ரமணன் மறுத்தார். அந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அத்தகைய எந்தவொரு புதிய முயற்சியையும் அமல்படுத்தும் திட்டம் அமைச்சரவையில் ஆலோசிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இத்தகைய ஆதாரமற்ற தகவல்கள் பொதுமக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என அவர் வருத்தம் தெரிவித்தார்.
வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான எந்தவொரு கொள்கை மாற்றமும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஆலோசிக்கப்பட்ட பின்னரே முறையாக அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தப்பியோடிய கைதியை கண்டுபிடிக்க உதவும் தகவலுக்கு 5000 ரிங்கிட் வெகுமதி. கேபோங் எம்பி முன் வந்தார். சுங்கைபுலோ சிறையிலிருந்து தப்பிச் சென்ற பாகிஸ்தானிய கைதியை கண்டுபிடிக்க உதவும் தகவலுக்கு கேபோங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப்யங் 5000 ரிங்கிட் வெகுமதி வழங்குவதாக அறிவித்துள்ளார். ஏப்ரல் 9ஆம் தேதி இடமாற்றத்தின் போது தப்பிச் சென்ற அந்த கைதி ஒரு வாரம் கழிந்த பின்னர் இன்னும் தலைமறைவாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று லிம் கூறினார். தப்பி ஓடிய இந்த கைதியை மீண்டும் கைது செய்து வழிவகுக்கும் நம்பகமான தகவலுக்கு 5000 ரிங்கிட் வெகுமதி அளிப்பதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் லிம் தெரிவித்தார். இந்த சம்பவம் ஒரு சிறிய குறைபாடு அல்ல, இது அடிப்படை பாதுகாப்பில் ஏற்பட்ட ஒரு கடுமையான சீர்குலைவு என டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார். முழுமையான காவலில் உள்ள ஒரு கைதி இடமாற்றத்தின் போது எப்படி எளிதாக தப்பி ஓட முடியும்? உயர் பாதுகாப்பு சூழலில் இதுபோன்ற ஒரு குறைபாடு எப்படி சாத்தியமாகும் என லிம் கேள்வி எழுப்பினார். 2026 தேசிய விசாக தினம் மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சி. 2026 தேசிய விசாக தின கொண்டாட்டம் சமூக ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் மலேசிய புத்த மத ஆலோசக மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்கின்றன. இது மலேசிய மடானி கொள்கையின் பரிவு மற்றும் பரஸ்பர மரியாதை பிரதிபலிப்பாக ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரோ அகவுண்டாகாங் கூறினார். இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக புத்த மத கோட்பாடுகள் மற்றும் மடானி நடைமுறைகள் குறித்த தேசிய மாநாடு மே 23ஆம் தேதி கோலாலம்பூரில் நடைபெறுகிறது. இதில் மத தலைவர்கள், அறிஞர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இவ்வேளையில் விசாக தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட புத்த மத அமைப்புகளுக்கு தலா 2000 ரிங்கிட் உதவி வழங்கப்படும். இத்திட்டம் சுமார் 1000 அமைப்புகளை சென்றடையும் வகையில் மொத்தம் 2 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பங்கேற்க விரும்பும் அமைப்புகளுக்கான பதிவு தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு விசாக தினம் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. பாலிங் பெலாம் தோட்ட ஸ்ரீ நோக்கலம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலிங் பெலாம் தோட்ட ஸ்ரீ ஸ்ரீ நோக்கலம்மன் ஆலய கும்பாபிஷேகம் ஆகம முறைகள் படி நம் நாட்டின் புகழ்பெற்ற குருக்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த குருக்கள் முன்னிலையில் இம்மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. உள்ளூர் வெளியூரிலிருந்தும் சுமார் 3000 பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பெலாம் தோட்ட ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் அருகே பழைய ஆலயத்துக்கு பதிலாக தோட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட மாற்று நிலத்தில் திருப்பணி வேலைகள் சிறந்த முறையில் செய்யப்பட்டு இறுதியில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய ஸ்தாபகர் தலைவர் தர்மகர்த்தாவும் இங்குள்ள தமிழ் பள்ளியின் ஆலோசகருமான வர்த்தகர் சூரிய தேவ்டுமு முயற்சியால் சுமார் 3 லட்சம் வெள்ளி செலவில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. தோட்டத்திலும் சுற்று வட்டாரத்திலும் அதிகமான தெலுங்கு வம்சாவளியினர் இங்கு வாழ்ந்து வருவதால் அவர்களின் குலதெய்வமாக ஸ்ரீ ஸ்ரீ நோக்கலம்மன் ஆலயம் விளங்கி வருகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் நன்கொடை உதவி வழங்கிய அனைவருக்கும் ஆலய ஸ்தாபகர் சூரிய தேமுடுவின் மகன் லோகேஷ் ராவ் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் நகைக்கடையில் துப்பாக்கியுடன் கொள்ளை, வைரலான சிசிடிவி காட்சிகள். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜாலான்தோன் சம்பந்தன் கடையில் உள்ள ஒரு தங்க நகை கடையில் துப்பாக்கி ஏந்தி மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 11 மணி அளவில் ஹெல்மெட் அணிந்த அடையாளம் தெரியாத 4 ஆடவர்கள் ஆயுதங்களுடன் கடைக்குள் நுழைந்து தங்க நகைகள் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். மொத்தமாக 15 கிலோகிராம் எடையிலான தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த 21 தட்டுகள் கொள்ளையிடப்பட்டன. அவற்றின் மதிப்பு 9.7 மில்லியன் ரிங்கிட் என கணக்கிடப்படுகிறது. சம்பவம் மிகவும் வேகமாக நடைபெற்றதாகவும் சந்தேக நபர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டே இந்த கொள்ளையை மேற்கொண்டதாகவும் போலீஸ் சந்தேகிக்கிறது. வைரலான சிசிடிவி காட்சியில் நகைக்கடைக்குள் நுழைந்த அக்கும்பல் நகைகளை அள்ளிய வேளை பணியாளர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உள்ளே ஓடினர். வெளியிலிருந்த பாதுகாவலரை கொள்ளையர்களில் ஒருவன் பிடித்து இழுத்து வந்து உள்ளே உட்கார சொல்வதும் வீடியோவில் தெரிகிறது.
அவரிடம் இருந்து துப்பாக்கியையும் அவர்கள் பறித்து சென்றனர். நல்ல வேளையாக சம்பவத்தின் போது யாருக்கும் கடுமையான காயம் ஏற்படவில்லை. என்றாலும் பணியாளர்களும் ஊழியர்களும் உரிமையாளரும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர். சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தோர் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அசுத்தம் காரணமாக தனியார் மருத்துவமனையின் உணவகத்தை மூடும்படி உத்தரவு. தனியார் மருத்துவமனையின் உணவகம் கரப்பான் பூச்சிகள் உட்பட அசுத்தமான நிலையில் இருப்பதை கண்டறிந்ததை தொடர்ந்து பினாங்கு மாநில சுகாதாரத்துறை அந்த உணவகத்தை உடனடியாக மூட உத்தரவிட்டுள்ளது. அங்கு உணவு அசுத்தமாக இருக்கலாம் என்பது குறித்து கடந்த திங்கட்கிழமை பெறப்பட்ட ஒரு பொது புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் குயி ஜீசன் தெரிவித்தார். புகாரை பெற்றவுடன் பினாங்கு தேசிய சுகாதார சேவை உடனடியாக ஆய்வு நடத்தியதில் அந்த உணவகத்தின் தூய்மை நிலை திருப்தியற்றதாகவும் மிகவும் மோசமாகவும் இருந்தது கண்டறியப்பட்டது. எனவே நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையின் கீழ் மூடுவதற்கான உத்தரவும் அபராதமும் அதே நாளில் வழங்கப்பட்டன என்று அவர் கூறினார்.